வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் அண்ட் குரூப் 4 எக்ஸாம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமுக்கான திருக்குறள் டாபிக்ஸ் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா தமிழில் திருக்குறள் 25 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. குரூப் 4க்கும் சேர்த்து தான், குரூப் 2 இந்த 3 எக்ஸாமுக்கும் சேர்த்து 25 அதிகாரங்கள் திருக்குறளில் படிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த திருக்குறளை நம்ம ஆல்ரெடி சிலபஸில் உள்ள டாப்பிக்கு அந்த 25க்குமே அந்த 25 அதிகாரங்களுக்குமே ஓல்டு புக் நியூ புக்கில் எங்கே படிக்கிறது அப்படிங்கிறது ஆல்ரெடி சிலபஸில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஓல்டு புக்கில் இருக்க டாபிக் எந்த புக்கை படிக்கிறது, நியூ புக்குன்னு சொல்கிறீங்க, ஓல்டு புக்குன்னு சொல்கிறீங்க. ஆல்ரெடி நான் ஓல்டு புக் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், நியூ புக் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களால் போய் அதை கண்டுபிடிச்சி படிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த 25 அதிகாரத்துக்கும் ஓல்டு புக் டாப்பிக்கும் இருக்குது, நியூ புக் டாபிக். ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு பிடிஎஃபாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம் இல்லையா. இப்போ அன்புடைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓல்டு புக்லேயும் இருக்குது, நியூ புக்லேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு 19 அதிகாரங்கள் 2 புக்லேயுமே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த கடைசி கொடுத்த 6 அதிகாரங்கள் தான் நியூ புக்கில் மட்டும் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ ஓல்டு புக்கில் நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் 3rd பேஜில் பார்க்கணும், நியூ புக்கில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் 46th பேஜ். ஸோ இது நீங்கள் ஒவ்வொன்றா போய் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நியூ புக்கோடது வந்துடும். நியூ புக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ திருக்குறள்னு ஒரு லெசனில் கொடுத்துருக்காங்கன்னா அதில் நிறைய அதிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க, 5 அதிகாரங்கள் கிட்ட. ஏன்னா ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 2 பாடல்னு சொல்லி 5 அதிகாரங்களாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அன்புடைமை அப்படிங்கிறத நம்ம இதில் படிக்க வேண்டியது வருது. இப்போ அன்புடைமையில் இருக்கக்கூடிய 2 குறள் மட்டும்தான் நியூ புக்கில் வரும். அடுத்து இனியவை குறளில் 2 குறள். ஸோ அப்போ இந்த அதிகாரம் முழுக்க வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஓல்டு புக்கில் தான் அதிகாரம் முழுக்கவே கொடுத்துருப்பாங்க. இப்போ அன்புடைமைக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஓல்டு புக்கோட லிங்க் இருக்குது. ஸோ இந்த ஓல்டு புக்கில் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே அந்த 10 குறளுமே கொடுத்து 10 குறளுக்குமான 10 குறளுக்குமான விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஓல்டு புக்கில் அந்த நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு 19 அதிகாரங்கள் ஓல்டு புக்கில் இருக்கிறதுல எல்லா பாடல்களுமே கொடுத்துருப்பாங்க. அந்த அதிகாரத்தில் உள்ள 10 பாடல்களுமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அதுக்குரிய பொருள் அண்ட் அதில் உள்ள எனது பொருள் தருக அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ தட் நீங்கள் இந்த பிடிஎஃப் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு திருக்குறள் 25 அதிகாரத்துக்கும் இந்த ஒத்த பிடிஎஃப்ல இருக்கிறத வச்சே நீங்கள் படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இந்த மாதிரி நூல் குறிப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதுக்கான மாதிரி வினாக்கள், பயிற்சி வினாக்களும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி எல்லா அந்த 25 அதிகாரத்துக்குமே இந்த ஒரே பிடிஎஃப்ல வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக வரக்கூடிய அதிகாரம் வரைக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட புக்கில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இதில் உள்ள அதிகாரங்கள் எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு 19 அதிகாரத்துக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோவும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அந்த 19 அதிகாரத்தை எப்படி படிக்கணும், அதோட பொருள் என்ன, பின்னாடி புக் பேக் என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறதுக்கு 19 அதிகாரத்துக்குமே வீடியோ இருக்குது. அந்த பிளேலிஸ்ட் லிங்க்குமே கொடுக்குறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் ரிலேட்டடாக ஒன்லைனர்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த ஒன்லைனர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அது அடுத்த வீடியோவாக நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் சிலபஸ் ஆல்ரெடி நம்ம தமிழ் சிலபஸ் கொடுத்துட்டோம். தமிழ் சிலபஸ் பிடிஎஃப் வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், பார்த்து அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் திருக்குறள் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி, இப்போ குரூப் 2 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மெயின்ஸ்லேயுமே வரும், மெயின்ஸில் வரும். அதே மாதிரி ப்ரிலிம்ஸில் அந்த யூனிட் 6ல் திருக்குறள் ரிலேட்டடாக கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதுக்குமே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரிலேட்டடாக நீங்கள் படித்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்ஜெக்டிவ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்டிவ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இது ஃபுல்லாக அந்த ஒரு பிடிஎஃப்லேயே உங்களுக்கு 25 அதிகாரத்துக்குரிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். ஸோ அந்த அதிகாரத்துக்குரிய பாடல்கள் படிச்சுட்டு அதோட பொருள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா புக் பேக்கையும் நீங்கள் படிங்க. ஸோ படிக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி சில கொஷின்ஸ் எல்லாம் புக் பேக்ல இருந்தே வந்துடும். சிலதுக்கெல்லாம் ஆன்சர்ஸோட நான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஓல்டு புக் அண்ட் நியூ புக் 2ஓட காம்பினேஷனுமே இதில் இருக்கும். இதில் அந்த நான் மென்ஷன் பண்ண எல்லா ஓல்டு புக் அண்ட் நியூ புக்கோட லிங்க்குமே
பேஜ் நம்பரில் வரக்கூடிய எல்லாமே வந்து இந்த பிடிஎஃப்ல இன்க்ளூட் ஆயிரும். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிஎஃப் தேவைப்படுது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.